Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு UPSC Syllabus Orientation, Book List, Pattern, Trend Analysis, Strategy of UPSC Means 2026, GS Paper 2ல International Relations காலமை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் காலம் வந்து உங்களுடைய சிலபஸில் டீசெண்டான வெயிட்டேஜ் இருக்குது ஜிஎஸ் பேப்பர் 2ல. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 4 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 20 கொஷின்ஸ் எவ்ரி இயர் கேட்டுட்டு வராங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் காலம் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மேக்ஸிமம் சேலஞ்ச் இருக்குன்னா, என்ன சோர்சஸ் படிக்கணும், ஆன்சர் ரைட்டிங் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுல நிறைய டவுட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இருக்குது. அதுக்கு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு ஜிஎஸ் பேப்பர் 2ல இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் காலமுடைய சிலபஸ்க்குள்ளே போயிடலாம். இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ். நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியாவுடைய பார்டரிங் கண்ட்ரீஸோட ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக வந்துட்டு படிக்கணும். குறிப்பாக பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், மியான்மார், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் இந்த கண்ட்ரீஸை நீங்கள் படிக்கிறப்ப கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஷிப் இந்தியா ஃப்ரீடம் ஆகின 1947 இப்போ 2025 வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி எவால்வ் ஆகிருக்குன்ற கம்ப்ளீட் 360 டிகிரி பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக படிக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸில் கேட்கப்படுற கேள்விகளை ஆன்சர் பண்ண முடியும். bilateral, regional and global groupings and agreements involving India and are affecting India's interest. In the particular aspect of syllabus பொறுத்த வரைக்கும் வேரியஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது வந்துட்டு பிரிக்ஸு, சார்பே அந்த மாதிரி இருக்கிற குரூப்பிங்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும், அதுலேருந்து கொஷின்ஸ் டைரெக்டாக கேட்பாங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ஆஃப் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அண்ட் இந்தியஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இந்தியன் டயாஸ்போரா. இந்தியன் டயாஸ்போரா செப்பரேட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஷீட்டில் வந்துட்டு நீங்கள் 10 to 15 பாயிண்ட்ஸ் வந்துட்டு டயக்ராம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸோட இந்தியன் டயாஸ்போரா இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன் டு எக்கனாமி, பாலிட்டி, சோஷியல் ஆஸ்பெக்ட், அதர் டைமென்ஷன்ஸில் நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸாமில் உதவிகரமாக இருக்கும். பாலிசிஸை பொறுத்த வரைக்கும் மேஜர் பாலிசிஸ் ஆஃப் இந்தியா, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி, அந்த மாதிரி முக்கியமான பாலிசிஸை கோத்ரூ பண்ணுறது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். அது தவிர நியூஸ் பேப்பரில் வர பாலிசிஸையும் நீங்கள் கண்டிப்பாக கோத்ரூ பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏஜென்சிஸ் அண்ட் ஃபார் தேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் மேண்டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸ் பேப்பரில் வரலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓவரால் இந்த 4 மேஜர் செக்மெண்ட் ஆஃப் த சிலபஸை பொறுத்த வரைக்கும் 90 to 95% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் பிக் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சிலபஸ் படிக்கிறது வந்துட்டு ஸ்டாட்டிக்காக படிக்கிறது பெரிய அளவில் முக்கியம் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸில் ஃபாலோ பண்ணி அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணால் தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ பட் கரண்ட் அஃபேர்ஸ் டைரெக்டாக போனீங்கன்னா நம்மளுக்கு பேசிக் கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்காது. அதனால் கான்செப்ட் கிளாரிட்டிக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, என்சிஆர்டி வெப்சைட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்சிஆர்டி கண்டெம்பரரி வேர்ல்டு பாலிடிக்ஸ் புக்கை ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். இதில் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸு அண்ட் வேரியஸ் கீவேர்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூனிபோலாரிட்டி, பைபோலாரிட்டி, மல்டிபோலாரிட்டி, அதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. இதை கோ த்ரூ பண்ணுங்கள். இது படிச்சிட்ட பிறகு உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கும் சிலபஸை புரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வந்துட்டு விஷன் ஐஏஎஸ் உடைய மெயின்ஸ் 365 மெட்டீரியல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் கோ த்ரூ பண்ணுங்க. இதில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸை கோ த்ரூ பண்ணிங்கனாலே கரண்ட் அஃபேர்ஸில், அதாவது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் வரக்கூடிய மேக்ஸிமம் கொஷின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். UPSC 2025ல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் மெயின்ஸில் கேட்ட கொஷின்ஸை இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். India Africa digital partnership is achieving mutual respect, co-development and long-term institutional partnership. எலாபரேட்டுன்னு கேட்டிருக்காங்க. எலாபரேட் கொஷின்ஸ்க்கு கன்க்ளூஷனுக்கு முன்னாடி வே ஃபார்வர்ட் போடணும், இல்லை கன்க்ளூஷன் ஃபியூச்சரிஸ்டிக்காக எழுதணும். இந்தியா ஆஃப்ரிக்கா ரிலேஷன்ஷிப்பில் அவங்க 3 மேஜர் டைமென்ஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், கோ டெவலப்மெண்ட், லாங் டேர்ம் இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்னர்ஷிப்ஸ். அதை சப்ஹெட்டிங் போட்டு பாயிண்ட் வைஸில் டயக்ராமேட்டிக் அண்ட் வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸோட ப்ரெசென்ட் பண்ணணும். வித் த வேனிங் ஆஃப் குளோபலைசேஷன் போஸ்ட் கோல்டு வார் வேர்ல்ட் இஸ் பிகமிங் எ சைட் ஆஃப் சாவர்கிரன் நேஷனலிசம். எலுசிடேட்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுலேயுமே வே ஃபார்வர்டு கன்க்ளூஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக எழுதணும், பாயிண்ட் வைஸில் எழுதணும். முடிஞ்ச அளவு வந்துட்டு ஒரு 10 பாயிண்டாவது எழுத பார்க்கணும். எக்ஸாம்பிள்ஸோடு எழுதினீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் கிடைக்கும். Energy security constitutes a dominant kingpin of India's foreign policy and is linked with India's overarching influence in Middle Eastern countries. How would you integrate India's energy security with India's ஃபாரின் பாலிசி ட்ராஜெக்டரிஸ் இந்த கம்மிங் இயர்? எனர்ஜி செக்யூரிட்டியை பற்றி ஓவரால் வந்துட்டு மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸை லிங்க் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. இது 15 மார்க்கர் கொஷினாக கேட்டிருக்கிறதுனால 3 பேஜ் உங்களுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 12 to 15 பாயிண்ட்ஸ் எழுதணும்.
ஸோ பாயிண்ட்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்துட்டு வேரியஸ் கண்ட்ரீஸை நீங்கள் வந்துட்டு செப்பரேட்டாக போட்டு பாயிண்ட் வைஸில் நம்ம அவங்க கூட வந்துட்டு எப்படி எனர்ஜி செக்யூரிட்டி ரிலேஷன்ஷிப் பண்ணுறோம் அண்ட் நம்மளோட ஃபாரின் பாலிசிஸ் வந்துட்டு எப்படி எவால்வ் ஆகுதுன்னு சொல்லி வேரியஸ் பாலிசிஸை லிங்க் பண்ணி எழுதலாம். கண்டிப்பாக மேக்ஸிமம் மார்க் கிடைக்கும். Fourth question, the reform process in the UN remain unresolved because of the delicate imbalance of the East and West and entanglement of the USA versus Russia-China alliance. Examine and critically evaluate தி ஈஸ்ட் வெஸ்ட் பாலிசி கன்ஃபரன்டேஷன்ஸ் இன் திஸ் ரிகார்டு. இதுவுமே 15 மார்க் பேர் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதில் யூஎன் ரிஃபார்ம்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. இது நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்பயே ஃப்ரீக்வெண்ட்டாக இந்து நியூஸ் பேப்பரில் போன வருஷத்துலேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்பயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. மெயின்ஸ் எக்ஸாம் போகிறப்போ பாயிண்ட் வைஸில் வந்துட்டு ரெடி பண்ணிக்கணும். குறிப்பாக வந்துட்டு இந்தியாவுடைய டேக் அவே என்ன யூஎன் ரிஃபார்ம்ஸில், நம்மளை அப்போஸ் பண்ணுற கண்ட்ரிஸ் யார், என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி க்ளீனாக எக்ஸாமின் பண்ணணும். எக்ஸாமின் பண்ணுறப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் இந்த கொஸ்டின்லாம் மேக்ஸிமம் மார்க் கேரி பண்ண முடியும். நாட் ஓன்லி தட், யுனைடெட் நேஷன்ஸோடைய ஆர்கன்ஸ் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஆர்கன்ஸ் படிக்கிறப்பயே சேர்த்து படிக்கணும். சரிங்களா? பேட்டர்ன் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் லாஸ்ட் 10 to 12 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஷின் 2013 8 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் 4 கொஷின் தான் கேட்டாங்க. ஆவரேஜாக இப்போ ஃப்ரீக்வெண்ட் ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் தான் ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. 4 கொஷின்ஸ் தான் ஆவரேஜாக கேட்டுட்டு வராங்க. ஸோ 2026 மெயின்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கண்டிப்பாக 4 கொஷின்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் காலம்லேருந்து 50 மார்க்குக்கு எதிர்பார்க்கலாம். அவுட் ஆஃப் 250 மார்க்ஸ். ட்ரெண்ட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸில் ஸ்டார்டிங்கில் 2013-16 சிம்பிள் பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் லைக் இந்தியா ஜப்பான் இந்தியா ஸ்ரீலங்கா வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ மினிலேட்ரல் குரூப்பிங்ஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் I2U2, அக்கூஸ், குவாட், ஈஸ்ட் வெஸ்ட் பவர் ஸ்ட்ரகிள் இந்த மாதிரி கொஷின்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேக்ஸிமம் வெயிட்டேஜ் கொடுத்து சின்ன சின்ன குரூப்பிங்ஸாக இருந்தாலும் அதோடைய பேக்ரவுண்ட் என்ன, அது எப்போ ஆரம்பித்தாங்க, இந்தியா வந்துட்டு அதில் மெம்பர் கண்ட்ரியாக இருக்கா, இதோடைய மெயின் மோட்டோ என்ன, அந்த ஆர்கனைசேஷன் அது இந்தியாவுக்கு வந்துட்டு எந்த அளவு உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் நியூஸ் பேப்பரில் வரப்போ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. விஷன் மேகசின்லையுமே இதை கொடுத்துருப்பாங்க. அதை ரிப்பீட் பண்ணி நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணி மெமரியில் வச்சுக்கோங்க. சைனா ஃபேக்டர் ஆஸ் எ பர்மனன்ட் ஷேடோ என்னென்னா, சைனாவை வந்து பேக்ரவுண்டில் வச்சு நிறைய கொஷின்ஸ் டைரெக்டாக இன்டைரக்டாக மெயின்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்ட்ரிங் ஆஃப் பேல்ஸ் 2013 கேட்டாங்க. இப்போ 2024 ஆல்டர்னேட்டிவ் சப்ளை செயின் கேட்டிருந்தாங்க. ரஷ்யா சைனா அலையன்ஸ் 2025 வந்துருந்துச்சு ஒரு கொஷினில். ஸோ ஆல்மோஸ்ட் சைனா ஃபேக்டரும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்தோ சைனா ரிலேஷன்ஷிப் படிச்சிட்ட பிறகு இந்த சைனா ஃபேக்டரையும் வந்துட்டு இந்தியாவோட லிங்க் பண்ணி படிங்க. தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஜியோ எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியோ டெக்னாலஜிக்கு யூபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்னென்னா, எக்கனாமிக்ஸ் ஆங்கிளில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை எக்கனாமியோட லிங்க் பண்ணி எனர்ஜி செக்யூரிட்டி எக்கனாமி ஆஸ்பெக்டில் கேட்குறாங்க. டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்லையும் ஐஆரை லிங்க் பண்ணி கேட்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ 2025 இந்தோ ஆஃப்ரிக்கா டெக்னாலஜி ஆஸ்பெக்ட்லேயும் டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் வச்சு கேட்டிருந்தாங்க. இன்னொரு கொஸ்டினில் எனர்ஜி செக்யூரிட்டி வச்சே வந்துட்டு மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கேட்டிருந்தாங்க. 2024 சப்ளை செயின் டிபெண்டன்ஸ் வச்சு கொஸ்டின் வந்துருந்துச்சு. 2022 க்ளீன் எனர்ஜி ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி வந்துருந்துச்சு. அதனால இந்த எனர்ஜி செக்யூரிட்டியில் இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் ஜியோ எக்கனாமிக்ஸ் பற்றி நல்லா படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கம்மிங் இயர்லேயும். அண்ட் ஃபைனல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், குளோபல் சவுத் ஆனால் ஆஃப்ரிக்கா, சென்ட்ரல் ஏஷியா அதை நல்லா படிச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்கிற இந்தியன் டயாஸ்போராவுடைய சாஃப்ட் பவர் என்ன, அதை வந்து அவங்க எந்த அளவு வந்து இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதாவது குறிப்பாக இந்தியாவுக்கு இது என்ன பெனிஃபிட்டாக இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப் அந்த கண்ட்ரியோட டெவலப் பண்ணுறதுன்ற ஆங்கிள்லையும் படித்து பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க. சரி, அப்போ ஸ்ட்ராட்டஜி என்ன சார் யூபிஎஸ்சி மீன்ஸ் 2026 எஃபிஷியண்ட்டாக ஐஆர் காலம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக்காக நல்லா படிக்கணும். குறிப்பாக நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நான் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க சொல்லுவேன். இங்கேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற நெய்பரிங் கண்ட்ரீஸை 360 டிகிரி பெர்ஸ்பெக்டிவில் கவர் பண்ணிவிடுங்க. அண்ட் மேஜர் பவர்ஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏ, ரஷ்யா, யூரோப்பியன் யூனியன், ஜப்பான் இது உங்களுடைய விஷன் மந்த்லி மேகசின்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை பீரியாடிக்கலாக வர்றப்ப அதை பற்றி வந்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரீஜனல் அண்ட் குளோபல் பாக்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது குறிப்பாக ஆர்கனைசேஷன்ஸ் இன் நியூஸில் இருந்து தான் கொஷின்ஸ் வரும். சம்மந்தம் இல்லாமல் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும். தீமேட்டிக் இஷ்யூஸ் லைக் டயாஸ்போரா, டெரரிசம், மேரிடைம் செக்யூரிட்டி, எனர்ஜி செக்யூரிட்டி இந்த ட்ரெண்டை வந்து கேட்ச் பண்ணி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண அந்த ட்ரெண்ட் அனாலிசிஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் தீம்ஸை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 மேஜர் தீம்ஸ்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக போகணும் 2026 மெயின்ஸுக்கு. அண்டு டைம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ராஜீவ் சிக்ரியோடைய சேலஞ்ச் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, சசி தரூரோடைய பேக்ஸ் இண்டிகா புக் படிங்க. பட் என்னுடைய சின்சியர் சஜஷன், நீங்கள் அந்த பேசிக் என்சிஆர்டியை படிச்சுட்டு விஷன் மேகசினான மெயின் 365 கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலன்னா விஷன் மந்த்லி மேகசினில் பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை கோத்ரூ பண்ணுங்கள். இதை தாண்டி செப்பரேட்டாக வந்து டெக்ஸ்ட் புக் படிக்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி கிடையாது. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னா,
வெறும் 50 மார்க் தாங்க. 250 மார்க்ல வெறும் 50 மார்க் தான் கேட்குறாங்க இந்த பேப்பர்ல. 20% வெயிட்டேஜ். 20% வெயிட்டேஜுக்கு எதுக்கு நீங்க டெக்ஸ்ட் புக் படிக்கணும்? தட் இஸ் நாட் ரிவார்டிங் ஆர் எஃபிஷியன்ட். புரியுதுங்களா? செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்டின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தாங்க கொஸ்டின் 90% வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஐஆர்ல. அதனால மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெப்சைட்ல இருக்கிற ஸ்பீச்சஸ் அண்ட் மீடியா பிரீஃபிங்ஸ், பிரைம் மினிஸ்டர் குடுக்குற ஸ்பீச்சு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து அவங்க ஸ்போக்ஸ் பெர்சன் பேசுறதுல அவங்க யூஸ் பண்ற இம்பார்ட்டன்ட் ஸ்பீச்சஸ் அந்த கீவேர்ட்ஸை தனியாக நோட்ஸ் எடுத்து இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனில் யூஸ் பண்ணுங்கள். ஆன்சர் எழுதுகிறப்ப நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். திங்க் டேங்க்ஸான ஓஆர்எஃப், அதாவது அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், ஐடிஎஸ்ஏ அவங்களுடைய வெப்சைட்ஸு அண்ட் மேகசின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கீவேர்ட்ஸ் நிறையா பயன்படுத்துவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, மல்டி அலைன்மெண்ட், சாஃப்ட்வேர் நேஷனலிசம், இந்த மாதிரி கீவேர்ட்ஸை நீங்கள் தனியாக வந்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஐஆர் ஆன்சர் எழுதுகிறப்ப இதை பயன்படுத்தினீங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும். அண்ட் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா, மேப் வரைஞ்சிங்கன்னா நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். இண்டோ பசிபிக், சென்ட்ரல் ஏஷியன் காரிடார், ஸ்ட்ரிங் ஆஃப் பியல்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரப்போ வேர்ல்டு மேப் வரைஞ்சி அது வந்துட்டு ஸ்கீமேட்டிக்காக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும். கீவேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயன்படுத்தணும். ஐஆர் ஸ்பெசிஃபிக்காக நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர், ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர், இன்டெகிரேட்டட் தேட்டர், ஸ்ட்ராட்டஜி கேஜ், இதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய ஹிந்து எடிட்டோரியல் நியூஸ் பேப்பரில் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்தும் நோட் பண்ணிக்கோங்க. விஷன் மந்த்லி மேகசினில் கொடுக்குற கீவேர்ட்ஸையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆன்சர் எழுதுகிறப்ப வந்துட்டு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ரிலேட் பண்ணி படிங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்ற ஆங்கிளில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால ஜஸ்ட் ரஷ்யா யுக்ரைன் வார் ஆர் காசா கான்ஃப்ளிக்ட் படிக்கிறது முக்கியம் இல்லை, அதோடைய பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை. அதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பாகும், ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றது ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஜிஎஸ் பேப்பர் 2ல மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ரையாரிட்டி இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் கொடுக்குறாங்க, 44% வெயிட்டேஜ். செகண்டு 20% வெயிட்டேஜ் கவர்னன்ஸ்க்கு. தென் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்க்குமே 20% வெயிட்டேஜ் தான். ஃபைனலி வந்துட்டு சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு 16% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரையாரிட்டிலேயே நீங்கள் ஜிஎஸ் பேப்பர் 2 நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். வேல்யூ அடிஷன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் என்சிஆர்டி படிங்க. தென் மெயின்ஸ் 365 மேகசின் படிக்கிறப்ப கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் ஃபுல்லாக கிடச்சிரும் ஐஆரில். விஷன் மந்த்லி மேகசினில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹோலிஸ்டிக்காக கம்ப்ளீட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அதாவது நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஷிப்லாம் வந்துட்டு மந்த்லி மேகசினில் நல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்து செப்பரேட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க. யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் நோட்ஸ் நான் ஆல்ரெடி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கோ த்ரூ பண்ணுங்கள். யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பி ஐஆரில் நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை கோ த்ரூ பண்ணி டாப்பர்ஸ் வந்துட்டு ஐஆரில் எப்படி வந்துட்டு கீவேர்ட்ஸ் பயன்படுத்துகிறாங்க, டயக்ராம்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத கோ த்ரூ பண்ணி உங்கள் ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கில் அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்துட்டு ஐஆரில் மேக்ஸிமம் ரோல் ப்ளே பண்ண போகுது. 90 to 95% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஆங்கிள்லேருந்து தான் கேட்பாங்க. அதனால் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் குறிப்பாக விஷன் மந்த்லி மேகசின் அண்ட் மெயின்ஸ் 365 மேகசின் மேண்டேட்ரியாக படிக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்து நம்ம மார்க்ஸ் மேக்ஸிமம் ஃபெச் பண்ண முடியும். இது தவிர உங்களுக்கு ஐஆர் படிக்கிறப்ப சோர்சஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை கான்செப்ட் கிளாரிட்டியில் பிரச்சனை இருக்குது, ஆன்சர் ரைட்டிங்கில் ஏதாவது வந்துட்டு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுதுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறது மூலிமா உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.